இளைஞர் சங்கத்தின் சார்பில் இங்கே சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தாமதமாக வந்ததற்காக மருத்துவர் சின்னையா அவர்களும் நீங்களும் என்னை மன்னிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஆனாலும் ஒரு பொருத்தமான நேரத்தில்தான் நான் இங்கே வருகை தந்திருப்பதாக நினைக்கின்றேன். காரணம், என்னுடைய பேரன்புக்குரிய நண்பர், அன்பு சகோதரர், பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர், மருத்துவர் சின்னையா அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் இதற்கு இவர்தான் தகுதியானவர் என்ற எண்ணத்தில் இருந்த எனது அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களை இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக நியமித்த மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நான் பெறுகிறேன். நேற்று கூட சின்னையா அவர்களிடம் சொன்னேன், ஒரு அற்புதமான மனிதரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் பயணத்தில் யாருக்கு என்ன பதவியை தர வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து அவர் செய்கிறார். வள்ளுவன் சொல்வான், இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்ன அந்த வள்ளுவனுடைய வாக்குகளை மருத்துவர் சின்னையா அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் எதிர்பார்த்த நமது கணேஷ்குமார் அவர்களுக்கு தலைவர் பதவி என்பது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், கணேஷ்குமார் அவர்களே, இதுவரையில் நீங்கள் பல்வேறு பதவிகளை, பொறுப்புகளை பாட்டாளி மக்கள் கட்சியில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அதைவிட மிக குறைந்த வயதில் சட்டமன்ற உறுப்பினராகினவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறீர்கள். அதையெல்லாம் தாண்டி மருத்துவர் சின்னையா அவர்கள் வகித்து வந்த இந்த பதவியில் நீங்கள் இன்றைக்கு அமருகிறீர்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, இந்த இயக்கத்திற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களிடம் இருக்கிறது என்ற பொறுப்புணர்ச்சியோடு கணேஷ்குமார் அவர்கள் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர் செயல்பட வேண்டும், பாடுபட வேண்டும். நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், நண்பர் கணேஷ்குமார் அவர்கள் அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர், சின்னையா அவருடைய நம்பிக்கை பெற்றவர், எந்த பணிகளை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பவர். அதையெல்லாம் தாண்டி ஊடகங்களில் வரக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளில் அனல் தெரிக்கக்கூடிய விவாதத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்தான் அன்பு சகோதரர் கணேஷ்குமார் அவர்கள். அவரை நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள், ஆனால் அவருடைய தியாகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பள்ளி பருவத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர். 2013ஆம் ஆண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் விழுப்புரத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரோடு திருச்சி சிறையில் சிறைவாசத்தை அனுபவித்தவர் தான் நமது கணேஷ்குமார் அவர்கள். தியாகத்திற்கு அவர் என்றைக்கும் அஞ்சியது அல்ல. உங்களுக்காக உழைப்பதற்கு, உங்களுக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கிறார். சின்னையா அவர்கள் சொன்னதை போன்று கணேஷ்குமார் அவர்கள் ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட மாவட்டமாக செல்ல வேண்டும். இளைஞர் சங்கத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மிகச்சிறந்த நிர்வாகிகளை அவர் நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய இளைஞர் சங்க நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.